ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சன் ரிலேட்டடான ஹிந்தி வேர்ட்ஸு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 வீடியோ வந்து இதே டாப்பிக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூஸ் தான் இது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், டீயை வடிகட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வடிகட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து சாந்தோ சாந்தோ அப்படின்னு சொல்லணும். டீயை வடிகட்டு அப்படின்னா சாய்க்கோ சாந்தோ சாய்க்கோ சாந்தோ. பாலை வடிகட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு தூதுக்கோ சாந்தோ அப்படின்னு சொல்லணும். ஸோ டீயை பாலை அந்த ஐ சவுண்டு வருதில்ல, அதுக்காக தான் கோ அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இங்கே கோ யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணாட்டி விட்டாலுமே பிழை இல்லை. ஸோ ஜூஸை வடிகட்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜூஸ்கோ மத் சாந்தோ. வடிகட்டாத நெகட்டிவாக சொல்கிறோம், அதனால் மத் சாந்தோ அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், சாந்தோ அப்படின்றது வந்து வடிகட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, சலிக்கிறதுக்கு மாவு மாதிரியான பொருட்களை இப்போ நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ் அப்படின்னா அது ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து சீவ் பண்ணுறது, அதாவது சலிக்கிறதுக்கு மாவு மாதிரியான பொருட்களை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோதுமை மாவு, ரவை இதெல்லாம் வந்து பூச்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கெலாம் வந்து சலிப்பொன்ல சல்லடை வச்சு அந்த மாதிரி சலிக்கிறதுக்கும் வந்து இதே வேர்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவை சல்லடை வச்சு நல்லா சலி அப்படின்னு சொல்கிறதுக்கு आटा को चालनी से अच्छे से छानना. ஸோ சான்னா இல்லை சாந்தோ ரெண்டுமே கரெக்டு தான். அச்சே சே சானோ சானா இல்லைன்னா அச்சே சே சாந்தோ அப்படின்றத சொல்லலாம். சான்லி சே அப்படின்னா சல்லடையை கொண்டு அப்படின்றது அர்த்தம். ஸோ சான்லி அப்படின்றது வந்து சால்னி அப்படின்றது வந்து சல்லடையை வந்து இங்கே குறிக்குது. சான்னா அப்படின்றது வந்து சலிக்கிறத வந்து குறிக்குது. ஸோ சாந்தோ இல்லைன்னா சான்னா ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தூவறதுக்கு ஹிந்தியில் வந்து சிடக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சிடக்னா. ஸோ சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குது, மேலே கொஞ்சம் உப்பு தூவு அப்படின்னு சொல்லுவோம்ல, தூவி விடுறது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, பிளேட்டு ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். பெப்பர் காரெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா சூப்பில் பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி குடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தூவறதுக்கு வந்து சிடக்னா. ஸோ சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குன்னு எப்படி சொல்லுவோம், காணாமே நமக் கம் ஹே. ஸோ காணாமே நமக் கம் ஹே. காணே அப்படின்னா வந்து உணவை வந்து குறிக்குது, காணாமே அப்படின்னா வந்து சாப்பாட்டில், நமக் அப்படின்னா உப்பு, கம் ஹே அப்படின்னா வந்து கம்மியாக இருக்குது. ஊப்பர் சே தோடா நமக் சிடக் தீஜியே இல்லைன்னா சிடக்னா அப்படின்னு சொல்லலாம். சிடக் தீஜியே அப்படின்றது வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது சொல்லுவோம், இல்லை சிடக்னா அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஊப்பர்சே அப்படின்னா வந்து மேலே, தோடா நமக் சிடக் தீஜியே அப்படின்னா கொஞ்சம் உப்பு தூவுங்க அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். ஸோ சமைச்சு முடித்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ குழம்புலாம் கொதித்ததுக்கப்புறம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலையை தூவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் வந்து சிடக்தோ அப்படின்ற வேர்பை சேம் வேர்பை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கானா பனானா கே பாத் தோடா சா ஹரா தனியா சிடக்தோ. கானா பனானா கே பாத் அப்படின்னா சாப்பாடு சமைத்த பிறகு, பனாவோ அப்படின்னா சமை அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ சாப்பாடு இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறத வந்து பனாவோ அப்படின்ற வேர்பு யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். பனானா கே பாத் அப்படின்றது பிறகு அப்படின்றது அர்த்தம். தோடாசா அப்படின்னா கொஞ்சம், ஹரா தனியா அப்படின்னா வந்து மல்லி இலையை குறிக்குது. தனியா அப்படின்றது தான் மல்லியை குறிக்குது. ஸோ தனியா பொடி, தனியா விதை இருக்குல்ல, அதை பொடி அரைப்போம்ல, ஸோ அதுவுமே வந்து தனியான்னு தான் நம்ம ஹிந்தியில் வந்து சொல்லுவோம். தமிழில் தனியா தூள் தனியா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஹிந்தியில் சொல்லுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், மல்லி இலைக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹரா. ஸோ ஹரா அப்படின்னா பச்சை அப்படின்றது அர்த்தம். ஸோ ஹரா தனியா சிடக்தோ அப்படின்னா மல்லி இலையை தூவு அப்படின்றது அர்த்தம். இல்லை சிடக்னா சிடக் தீஜியே அப்படின்றது மூணுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடையிறதுக்கு வந்து மத் தோ அப்படின்னு சொல்லணும். ஸோ பருப்பை நல்லா கடை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தால்கோ அச்சேசே மத்தோ. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் வந்து மசிக்கிறதுக்கு வந்து மசல்தோ அப்படின்றத பார்த்தோம். இங்கே வந்து கடையிறது. ஸோ உருளைக்கிழங்கு காய், வேக வச்ச காய் அந்த மாதிரிலாம் மசிக்கிறதுக்கு, அந்த மசிக்கிறதுக்கான வார்த்தை மசல்தோ. கடையிறதுக்கு வந்து பருப்பு கடைவோம், ப்ளஸ் இந்த கீரை கடைசல்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி காய் கடைசல்லாம் சொல்கிறதுக்கெலாம் வந்து மத்தோ அப்படின்னு சொல்லலாம். தால்கோ அச்சிசே மத்தோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உரைய வைக்கிறதுக்கு வந்து
ஜமாவோ, ஜமானா அப்படின்ற வேர்பு. ஜமானா உறைய வைக்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து தயிர் ஊற்றி உறைய வைப்போம்ல, அந்த மாதிரியான செயல்களுக்கெல்லாம் வந்து ஜமானா அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ வந்து வெய்ய நாளில் வந்து சீக்கிரம் தயிர் வந்து உறைஞ்சிரும். இதுவே குளிர் நாளாக இருந்தால் நல்லா தயிர் வராது. பால் ஊற்றி ஊற்றி வச்சோன்னா அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்பம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து தயிர் சரியாக உறையலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கர்மிக்கு கம்மிக்கே காரன் தஹி தீக் சே நஹி ஜமானாஹே இல்லைன்னா ஜமாஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்மிக்கு கம்மிக்கே காரன், கர்மி அப்படின்னா வெப்பம், வெப்பம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால, கம்மிக்கே காரன் அப்படின்னா கம்மியாக இருக்கிற காரணத்தினால், காரன்னு நம்ம ஹிந்தியில் சொல்கிறோம், தமிழில் காரணம்னு சொல்லுவோம். இது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து ஹிந்திலையும் தமிழ்லையும் வந்து சிமிலராக இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 2 வீடியோஸில் வந்து இந்த மாதிரி சிமிலராக இருக்கிற வார்த்தைகளை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கர்மி கி கம்மிக்கே காரன் தஹி தீக் சே நஹி ஜமா ஹே இல்லைன்னா நஹி ஜமானா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், தயிர் மட்டும் இல்லை, இப்போ தண்ணி வந்து ஃப்ரீசரில் ஊற்றி வச்சு அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து தண்ணியை ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு அது உறைஞ்சி ஐஸ் கட்டியாக மாறும். ஸோ ஃப்ரீசரில் தண்ணி ஊற்றி உறைய வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரீசர் மே பானி டால்கே ஜமானா இல்லைன்னா ஜமாவோ அப்படின்னு சொல்லலாம். பானி டால்கே ஜமாவோ, தண்ணியை ஊற்றி உறையவை. ஸோ ரெண்டு ஆக்ஷன் இங்கே நடக்குது. ஸோ ஊத்துறோம், அதுக்கு அடுத்தது தான் உறையுது. டால்கே ஃபர்ஸ்ட் வேர்பு கூட கே இல்லைன்னா கர் சேர்க்கணும். ஊத்து அப்படின்னா டாலோன்னு சொல்லுவோம். டால்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜமானா இல்லைன்னா ஜமாவோ அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வறுக்கிறது, அதாவது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம்ல எண்ணெயை ஊற்றாம, அந்த மாதிரியாக வறுக்கிறதுக்கு வந்து பூன்னா அப்படின்ற வேர்பு. ஹிந்தியில் வந்து பூன்னா. உளுந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ உளுத்தம்பருப்பை வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வரு. உரந்தால்கோ குஷ்பு ஆனே தக் அச்சேசே பூனா. ஸோ உரந்தால்கோ அப்படின்னா வந்து உளுந்து அப்படின்றது அர்த்தம். உளுத்தம் பருப்பை, அந்த ஐ சவுண்டு வருதில்ல, அதனால தான் கோ. குஷ்பு அப்படின்னா வந்து நல்ல வாசனை அப்படின்றது அர்த்தம். ஆனேத்தக் அப்படின்னா வரும் வரை, தக் அப்படின்னா வரை. ஸோ ஆனேத்தக் அப்படின்னா வரும் வரை. ஆனேத்தக் ஜானேத்தக். ஸோ ஜானேத்தக் அப்படின்னா போகும் வரை. ஸோ அச்சேசே பூன்னா அப்படின்னா நல்லா வறுக்கவும் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொரிக்கிறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ முன்னாடி வந்து வறுக்கிறதுக்கு பார்த்தோம், இது வந்து பொரிக்கிறதுக்கு. ஸோ பொரிக்கிறது அப்படின்னா இப்போ அப்பளம்லாம் பொரிப்போம்ல, அந்த மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ பொரிக்கிறதுக்கு வந்து தல்னா அப்படின்ற வர்பு வந்து நம்ம ஹிந்தியில் சொல்லணும். தல்னா அப்படின்னா பொரி. ஸோ பொரிப்பதற்கு அப்படின்னா தல்னா கேலியே, தல்னே கேலியே. வருவதற்கு அப்படின்னா ஆனே கேலியே. இங்கே ஆவோ, ஆவோன்றதா ரூட் வேர்பு, அதுலேருந்து ஆ அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆனே கேலியே, ஜானே கேலியே, கானே கேலியே. அந்த மாதிரி தல்னே கேலியே, தல்னாவிலேருந்து தல் மட்டும் எடுத்துக்கிட்டு தல்னே கேலியே. இஸ் தேல் கா பிரயோக் கரோ, தேல் அப்படின்னா எண்ணெய், இந்த எண்ணெய் அப்படின்னா வந்து இஸ் தேல், இந்த எண்ணெயை, இஸ் தேல் கா பிரயோக் கரோ அப்படின்னா உபயோகப்படுத்து, இல்லை வந்து உபயோக் கரோ அப்படின்னும் சொல்லலாம். பயன்படுத்துன்னு சொல்கிறதுக்கு வந்து பிரயோக் கரோ, உபயோக் கரோ எது வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேனை தண்ணியில் நல்லா கலக்கணும், இல்லைன்னா அடியில் தங்கிடும். ஸோ தேனை நல்லா கலக்காட்டி அடியில் தங்கிடும் அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ கலக்கிறது, அதாவது சர்க்கரை தேன் தண்ணியில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுறது, டிசால்வ் ஆக அது கரையிற வரைக்கும் நல்லா. இப்போ குழம்புலேயே உப்பு போட்டால் நல்லா கிண்டி விடுவோம் இல்லை, உப்பு கரையிற வரைக்கும். இல்லைன்னா உப்பு வந்து ஒரே இடத்துல தங்கிடும், மிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து கோல்னா அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்னா அப்படின்னு. ஸோ கோல்னா இல்லை, கோல்னா. கோலோ அப்படின்னா ஓப்பன் பண்ண, இது வந்து கோல்னா. ஸோ ஷகத் கோ பானி மே, ஷகத் கோ அப்படின்னா தேனை, ஐ சவுண்டு வர்றதுனால கோ சொல்கிறேன். நீங்கள் கோ சேர்க்காமலும் சொல்லலாம். ஷஹத் அப்படின்னா தேன், ஷஹத் கோ பானி மே அச்சி தாரக்ஸே அப்படின்னா நன்றாக. கோல்னா படுத்தாகே கலக்கணும், கோல்னா படுத்தாகே அப்படின்னா கலக்கணும். நஹீத்தோ இல்லைனா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நஹீத்தோ ஓ நீச்சே பெய்த் ஜாத்திகே, நீச்சே பெய்த் ஜாத்திகே அப்படின்னா அடியில் தங்கிடும் அப்படின்றத அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தயிரை தாளித்து சாப்பிட்டா சளி பிடிக்காது. ஸோ தாளிக்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து சவுக் லஹாவோ, சவுக் லஹாவோ இல்லைன்னா தட்கா லஹாவோ. சவுக் லஹாவோ, தட்கா லஹாவோ. தட்கா பேனுன்னு சொல்லுவோம் இல்லை, தாளிக்கிறத தட்கா கரண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து தாளிக்கிறது. தயிரை தாளித்து சாப்பிட்டா சளி பிடிக்காது, தாளித்து சாப்பிட்லன்னா சளி பிடிக்கும். ஸோ இது வந்து இஃப் கண்டிஷனில் நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டில் கூட இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இஃப் கண்டிஷன் அப்படின்னாலே வந்து அகர்தோ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அகர் ஆப் தஹி மே சவுக் லஹாக்கர் இல்லைனா தட்கா லஹாக்கர் காயேங்கே, தாளித்து சாப்பிட்டால். ஸோ சவுக் லஹாக்கர் காயேங்கே இல்லைனா தட்கா லஹாக்கர் காயேங்கே. தோ ஆப்கோ சர்தி நஹி லகேகி, ஆப்கோ சர்தி நஹி லகேகி, உங்களுக்கு சளி பிடிக்காது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாளிப்பதற்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தட்கா லஹானா கேலியே. ஸோ லஹானே கேலியே அப்படின்னா தாளிப்பதற்கு. ஸோ நம்ம தல்னே கேலியே அப்படின்றத பார்த்தோம்ல பொரிப்பதற்கு, அதே போல் இங்கே தாளிப்பதற்கு அப்படின்னா தட்கா லஹானா கேலியே. இல்லை அப்படின்னா வந்து சவுக் லஹானே கேலியே அப்படின்றத சொல்லலாம். ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரூட் வேர்பு கூட நே கேலியே அப்படின்னா வதற்கு, பொரிப்பதற்கு, தாளிப்பதற்கு அந்த மாதிரி சவுண்டில் வர்றதுக்கெல்லாம் நே கேலியே அப்படின்றத யூஸ் பண்ணணும். தில் கா தேல் அப்படின்னா நல்லெண்ணெய். ஸோ தில் அப்படின்றது வந்து எள்ளை குறிக்குது. நல்லெண்ணெய் வந்து எள்ளிலிருந்து தான் தயாரிப்பாங்க. ஸோ நல்லெண்ணெயை வந்து ஹிந்தியில் வந்து தில் கா தேல் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே நல்லெண்ணெய் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது லிட்ரலாக. ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் தில் கா தேல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தில் கா தேல் அப்படின்னா நல்லெண்ணெய். பிரயோக் கரோ இல்லைனா உபயோக் கரோ அப்படின்னா யூஸ் பண்ணு அப்படின்றத அர்த்தம். ஸோ இங்கே நம்ம பார்த்த வேர்ப்ஸ் எல்லாம் ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். வடிகட்டு இல்லை சளி அப்படின்னு சொல்கிறதுக்கு சாந்தோ, தூவு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது உப்பு பெப்பர் இந்த மாதிரிலாம் மேலே தூவி விடுறதுக்கு வந்து சிடக்னா, கடையிறதுக்கு பருப்பு இந்த மாதிரியான பொருட்களை கடையிறதுக்கு வந்து மத்தோ அப்படின்னு பார்த்தோம். உரைய வைக்கிறதுக்கு, ஸோ தயிர் உரைய வைக்கிறது, ஐஸ் கட்டி உரைய வைக்கிறதுக்கெலாம் வந்து ஜமானா. அடுத்தது வந்து வறுக்கிறது, ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது பார்த்தோம்ல, அதுக்கு வந்து பூன்னா. கலக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது கரையிற வரைக்கும் கலக்கும்ல உப்பு சர்க்கரை இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் போட்டு, அதுக்கு வந்து கோல்னா. பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து தல்னா அப்படின்னு சொல்லுவோம். தாளிக்கிறதுக்கு வந்து சவுக் லஹாவோ இல்லைனா தட்கா லஹாவோ. ஸோ இப்போ நம்ம பார்த்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் தான். நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.